கண்ணன் எங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம் வெண்ணையுண்ட கண்ணனாம் மண்ணையுண்ட கண்ணனாம் உடலினாலே மாடுகள் கூட செய்த கண்ணனாம் கூட்டமாக கோபியர் கூட ஆடும் கண்ணனாம் கண்ணன் எங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம் வெண்ணையுண்ட கண்ணனாம் மண்ணையுண்ட கண்ணனாம் மலைக்கு நல்ல குடையன மழை பிடித்த கண்ணனாம் நச்சு பாம்பு நீதிலே நடனமாடும் கண்ணனாம் கண்ணன் எங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம் வெண்ணையுண்ட கண்ணனாம் மண்ணையுண்ட கண்ணனாம் கொடுமை மிக்க கம்சனை கொன்று வென்ற கண்ணனாம் தூது சென்ற பாண்டவர் துயரம் தீர்த்த கண்ணனாம் கண்ணன் எங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம் வெண்ணையுண்ட கண்ணனாம் மண்ணையுண்ட கண்ணனாம் கர்மம் கர்மம் என்று சொல்லி கீதை தந்த கண்ணனாம் சரணம் என்று வந்தவரை காத்தருளும் கண்ணனாம் கண்ணன் எங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம் வெண்ணையுண்ட கண்ணனாம் மண்ணையுண்ட கண்ணனாம். மிக்க நன்றி. இப்போ வந்திருக்கவங்க எல்லாரையும் வரவேற்கணும். அதுக்காக நமது பெருமதிப்புக்குரிய யோகா குரு ஹெக்டேஜி அவர்களை வரவேற்கிறேன். வந்திருக்குது மக்கள் வணக்கம். இது ராமேஸ்வரத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமா கீதா ஜெயந்தி எப்பவுமே செய்யல. ராமேஸ்வரத்தில் யார் பார்க்கல, யார் கூட பார்க்கல. கீதா ஜெயந்தி ராமர் கோயிலுக்கு போட்டிருக்குது, அந்த இந்த கோயிலுக்கு போட்டிருக்குது. கீதா ஜெயந்தி யாரும் பார்க்கல. கீதா ஜெயந்தி ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்குது. எவ்வளோ ஹாப்பி பார்க்க உங்களுக்கு லைஃப், எவ்வளோ பாக்கியவந்தர் பார்க்க எல்லாரும் உங்களுக்கு பார்க்கறது இருக்குது. பாக்கி இந்த நாள் பாக்கி இவர் ஃபேவரட் ஃபெஸ்டிவல் இது. நம்ம வந்து குருஜி வந்திருக்குது. குருஜி எல்லாம் சொல்லிಕೊಡ್ತಾರೆ ಗೀತಾ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಡೀಟೇಲ್ ಆಗಿ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ ಗುರುಜಿ. ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಒಕ್ಕಂತ ಕೇಳ್ರಿ. ನಮ್ಮ ಗೀತಾ ಕೊಟ್ಟಿದೆ. ಗೀತಾ ಕೊಟ್ಟಿನ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಮಣ್ಣಿಗೆ ಒಂದು ಲೈಫ್ ಕೊಟ್ಟಿರೋದು. ಗೀತಾ ಇಲ್ಲಂದ್ರೆ ಲೈಫ್ ಇಲ್ಲ. ಇವಳ ಅತ್ಯಾಚಾರ, ಇವಳ ಬಲಾತ್ಕಾರ, ಇವಳ ತಿರುಡನಕಾರ, ಇವಳ ಇದು ಒಂದು ரொம்ப கஷ்டமாயிட்டு. மகாபாரத எல்லாரும் பார்க்கிருக்காது. திரௌபதி ஸ்டோரி, கிருஷ்ண ஸ்டோரி எல்லாரும் பார்க்கிருக்கு. என்ன நடந்திருக்குது எல்லாரும் பார்க்கிருக்காது. அதே கஷ்டமாயிட்டு. கீதா வந்துட்டு எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. தெரியுமா? எல்லாரும் நல்லது. எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி. வந்திருக்கிற மாதிரி நன்றி. சுத்தமாகி நைட்டாக கேட்டு என்ன சொல்கிறார் சுவாமி சுவாமிஜிக்கு போக்கிருக்கோம். கீதா ஸ்பெஷல் கீதா சுவாமிஜி ಒಂದು ಗೀತಾನೇ சொல்லிருக்கோம். அந்த சாமி போக்கிருக்கிறது கீதா டீಟೇಲ್ சொல்லிருக்கோம். 5157 years old ಗೀತಾ. 5157 years புதுசாக வந்திருக்குது. இந்த நார்த் தமிழத்தில் சவுத் சைடில் நிறைய நிறைய நார்த் சைட் வந்திருக்குது. நார்த் சைட் சைடு பிறந்தாள் தைத்தல் கீதா கிட்ட மனிதனுக்கு லைஃப் கொடுக்கணும். வாணி வாணின்னு பேசும் பரமாத்மானே பேச்சு ஸ்ரீகிருஷ்ணனே பேசும் வாணி மட்டும் இல்லை. வந்திருக்க நம்ம எல்லாரும் மாட்டசாமி ಅವರ ಎಲ್ಲ ಯುವ ಟೀಮಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ. ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ರಿ. ಮಾಟಸ್ವಾಮಿ ವಾಳೆತ್ತರದಿ வணக்கம். வாழைத்தறி ஃபேமிலி வணக்கம். மாட்டுசாமி ஃபேமிலி வணக்கம். எல்லா ஃபேமிலி எல்லாம் ஆட்பட்டுருக்காங்க. குழந்தைங்க எல்லாரும் நல்ல நன்றி. எல்லாம் வணக்கம். வந்துருக்கிற நமக்கு வணக்கம். சும்மா நீட்டாக எல்லாரும் பேசிட்டு என்ன கீதா ஃப்ரெண்டை எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போவோம். சரிங்களா? ಒಂದು ಈಗ ಫಂಕ್ಷನ್ ಇರೋದು ಎಲ್ಲ 1 by 1 ಫಂಕ್ಷನ್ ಇರೋದು. ಫಂಕ್ಷನ್ ಕೂಡ ನೆಲೆ ಅಮ್ಮ ಕೂಡ வந்துருக்குது. ಡ್ಯಾನ್ಸ್ ಕೂಡ இருக்குது. நல்ல சுத்தமான ஃபங்க்ஷன் வச்சிருக்குது. எல்லாம் சுத்தமாக பார்ப்போம். சரி, நன்றி. அடுத்து வந்து ஜஸ்வந்த் இருக்காங்கயா. ஜஸ்வந்த் கண்ணன் பேசும் வாங்கப்பா.
கியூட்னஸ் வந்து எங்களை ரொம்ப கொள்ளையடிச்சிச்சு. ரொம்ப நன்றி. கண்ணனை கூப்பிட்டாச்சு, ராதையை கூட்டங்கிறதுனால கோச்சுக்கு வரல கண்ணன். அதனால வந்து ராதை வேஷம் போட்டிருக்காங்க சஞ்சிதா. சஞ்சிதா ராதை வந்துட்டாங்க. கிருஷ்ணன் ரொம்ப வெக்கப்பட்டாரு, ராதை வெக்கப்படுறாங்களா பார்ப்போம். ஒருத்தவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சவிதா ஸ்ரீ இருக்கீங்களா? சவிதா ஸ்ரீ வந்து கண்ணன் பாட்டு பாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாப்பா இருக்காங்களா? தேங்க்யூமா. அடுத்து கொஞ்சம் ப்ளீஸா ஒரு பாட்டு வந்து பார்த்துக்கலாம். நம்ம நிதிகா ஸ்ரீ அண்ட் திரேனேத்ரா ஸ்ரீ அழகா யோகா செய்யக்கூடிய குழந்தைகள் பரதநாட்டியம் ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வரவேற்கிறோம். மாடுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். 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 வேணாங்க ரொம்ப க்ளோஸா பாரு. காய்ச்சின பால் தரே கற்கண்டு சீனி தரே. காய்ச்சின பால் தரே கற்கண்டு சீனி தரே. கை நிறைய வெண்ண தர வெயிலே போக வேண்டாம். காய்ச்சின பால் தரே கற்கண்டு சீனி தரே. கை நிறைய வெண்ண தர வெயிலே போக வேண்டாம். மாடுமே கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடுமே கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பால் வேணா கற்கண்டு சீனி வேணா. காய்ச்சின பால் வேணா கற்கண்டு சீனி வேணா. உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். காய்ச்சின பால் வேணா கற்கண்டு சீனி வேணா. உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே. யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. கள்வர் வந்து உன்னை அடித்தால்
கள்ளருண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் கள்வனுக்கோ கள்ளருண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே கோவர்தனகிரியில் கோரமான மிருகமுண்டு கோவர்தனகிரியில் கோரமான மிருகமுண்டு கரடி புலிகள் கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே கரடி புலிகள் கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே கோவர்தனகிரியில் கோரமான மிருகமுண்டு கரடி புலிகள் கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே ஆடு மேட்டும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காட்டு மிருகங்களெல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகங்களெல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் காட்டு மிருகங்களெல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே பட்சம் உள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டார் பட்சம் உள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டார் என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே பட்சம் உள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டார் என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே ஆடு மேற்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் பலரோடு வீதியிலே வந்தாடுதான் என்று சொல்லு பலரோடு வீதியிலே வந்தாடுதான் என்று சொல்லு தேடிய நீ வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் தேடிய நீ வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் பலரோடு வீதியிலே வந்தாடுதான் என்று சொல்லு தேடிய நீ வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே 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 தடை சொல்லாத நீயே ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு மனத்த கனவோட அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்தலாம். பர்ஃபார்மன்ஸ் நம்ம கிருஷ்ணன் இன்னொருத்தர் வந்து மோகன் வந்திருக்காங்க. ஸோ அவரையும் வந்து மேடைக்கு அழைக்கிறோம். மோகன் மேடைக்கு வாங்க. विमलकायका कृष्णवल्लभीपते कमललोचना कृष्णकाम्यदायका जय जनार्दना कृष्ण राधिकापते जनविमोचना कृष्ण जन्ममोचना சூப்பர், அருமை அருமை குழந்தை. மோகன் ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்து வந்து ஒரு வெரைட்டி வேணுன்றதுக்காக ஒரு ஸ்பீச் ஒன்று கேட்கலாம். ரிக்வஸ்ட்
ஐஸ்வர்யா. அவங்க வந்து பகவத்கீதா அண்ட் கர்மயோகம் அதை பத்தி பேச போறாங்க. ஒரு 2 நிமிஷம். வணக்கம். கீதையின் 3வது அத்தியாயம் கர்மயோகம். கர்மயோகத்தை பற்றி கூறப் போகிறேன். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜாயோ ஷயகர்மண சரீரயாத்ராபி சதேனா பிரசித்தியே லகர்மண. உனக்கென்று விதிக்கப்பட்ட செயல்களை நீ தவறின்றி செய். உடலில் இயற்கை என்பது செயல் செய்வது. செயல் செய்யாமல் இருந்தால் உடலை கூட பராமரிக்க முடியாது. வேலை செய்வது என்பது வேலை செய்யாமல் இருப்பதற்கு சமம். நமது வாழ்க்கை ஒரே சீராக போய்க் கொண்டிருக்கும் வரை கவலை இல்லை. எங்காவது சிக்கல் வந்துவிட்டால் கொஞ்சம் முயற்சி பார்ப்போம். நண்பர்கள், உறவினர்கள் உதவியை நாடுவோம். அதிலும் நடக்கவில்லை என்றால் நம்மால் முடியாது என்று தகவல் விடுவோம். என்னால் முடியாது, எல்லா முயற்சியும் செய்தாகிவிட்டது, ஒன்றும் நடக்கல, என்ன செய்வது, என்னை விட்டுவிடுங்கள், என்னால் இவ்வளவுதான் முடியும், எல்லாம் விதிவிட்ட வழி, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் என்று நாம் தளர்ந்து விடும் சமயங்களிலே தோல்வி வரும், கஷ்டங்கள் வரும், எதிர்ப்பு வரும், தட்டுப்பாடு வரும், ஏமாற்றங்கள் வரும். இது எல்லாம் வரும்போது நம் கடமையை நாம் விட்டுவிட நினைப்போம். அர்ஜுனனுக்கு அப்படி ஒரு சங்கடம் வந்தது. எதிரில் சண்டையிட நிற்பவர்கள் எல்லோரும் உறவினர்கள், விட்டை சொல்லி கொடுத்த ஆசிரியர், அவர்களை எதிர்த்து போர் செய்ய முடியாமல் தவிக்கிறார். நான் சன்னியாசியாக போய்விடுகிறேன், ஞான மார்க்கத்தில் போகிறேன், என்னை விட்டுவிடு கிருஷ்ணா என்று மன்றாடுகிறார். கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கிறான், நமக்கு நீ கடமையை விட்டு செல்ல முடியாது, மற்ற எல்லாவற்றையும் விட கடமையை செய்யாவிட்டால் உடலை கூட உன்னால் சரிவர பாதுகாக்க முடியாது. வேலை செய்வது என்பது வேலை செய்யாமல் இருப்பதை விட உயர்ந்தது என்பது. கடமையை செய்வது என்பது நம் இயற்கை. நாம் ஏதோ நம் மீது வலித்து திணிக்கப்பட்ட ஒன்றென்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உடலின் இயற்கை வேலை செய்து கொண்டே இருந்தால் இந்த சிக்கல் எதுவும் வராது. உடலை விடுங்கள். வாழ்வில் ஒவ்வொரு பிரச்சனைக்கு காரணம் எங்கோ நாம் நம் கடமைகளை சரியாக செய்யாமல் விட்டதுதான். படிக்காமல் விட்டதால் நல்ல மதிப்பெண், நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கவில்லை. சரியான உடற்பயிற்சி செய்யாததால் நோய் வருகிறது. அலுவலகத்தில், வீட்டில், வெளியில் சரியாக செய்யாமல் இந்த கடமைகள் நமக்கு துன்பத்தை தேடித் தரும். தூக்கம் வராத ஒவ்வொரு இரவுக்கும் பின்னால் செய்ய தவறிய கடமை ஏதோ ஒன்று இருக்கும். சில சமயம் வேலை ஒன்றும் செய்யாமல் சும்மா ஜாலியாக இருப்பது சுகமாக இருப்பது போல தெரியும். உண்மையில் அது அப்படி அல்ல. வேலையை செய்வதுதான் உயர்ந்தது, சிறந்தது. எத்தனை சிக்கல் வந்தாலும், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை சலிப்புகள், எத்தனை ஏளனங்கள் வந்தாலும் உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் செய்தே ஆக வேண்டும். அதிலிருந்து வேறு வழியே இல்லை. உடலும் மனமும் செம்மையாக இருக்க வேண்டுமா? உங்கள் கடமை எதுவும் அதை விடாமல் செய்யுங்கள். வெற்றிக்கும் இன்பமயம் வாழ்க்கும் அது ஒன்றே வழி. உங்கள் கர்மத்தை உங்கள் வாழ்க்கையோடு இரண்டரை கலந்திருக்கும். வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, உங்கள் கர்மத்தை நீங்கள் செய்து கொண்டே போங்கள். கர்மம் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கர்மம். அதுதான் கர்மயோகம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா. அடுத்து வந்து ஒரு வெரைட்டிக்காக ராதா விட்டாங்க, கிருஷ்ணா விட்டாங்க, ஆண்டாள் ஒருத்தவங்க இருக்காங்க. சீதா சீதா தானே ஆண்டாளே? கண்ணனை வந்து தரிசனம் செய்யறதுக்கு முயற்சிகள் செய்யணும். அடுத்து வந்து நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து திருமதி மகேஸ்வரி, மல்லிகா, ஜெயலட்சுமி, அவங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ ரெகுலராக யோகா கிளாஸ் வரக்கூடியவங்க. ஸோ அவங்க ஒரு அருமையான பாடலோட உங்களுக்காக காத்திருக்காங்க. அவங்க 3 பேரையும் மேடைக்கு வருவாங்க. திருவடி தினம் தொழுவோம், கவலையில்லா நிலை பெறுவோம், எண்ணியதெல்லாம் கைகூடும், எதிர்வரும்
தெரியாமல் நின்றார் எனக்கு குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி அம்மா ஓடிட்டு இருக்கு இல்லை கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் நின்றிருக்க வேண்டியதை தந்திட வேங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா கண்ணா மலையப்பா கோவிந்தா பாலா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இப்போ வந்து 10 நாள் இப்ப நிறைய கண்ணன் வேஷம் ராதா வேஷம் தான் இருக்கீங்க. ஸோ ஒவ்வொருத்தரையா இருந்தா கொஞ்சம் டைம் பண்ணிருக்கு. ஏன்னா சுவாமிஜி வரை பேச வந்திருக்காங்க. குழந்தைகள் யார் யாரெல்லாம் கிருஷ்ணன் வேஷம் பண்ணிருக்கீங்களோ ராதா வேஷம் பண்ணிருக்கீங்களோ எல்லாருமே வந்து நிற்கலாம். ஏன்னா பேசாத கூட எங்களை நிறுத்தி வச்சு பேசுறோம். இந்த வரான் வாங்க சொல்லு டக்குன்னு சொல்கிறா போலாம் சிஸ்டர் நீ எப்படி ஜூம் பண்றிய எப்படி இது ரொம்ப ஜூம் பண்ணிடுறாத நான் கொஞ்சம் ஜூம் பண்ணேன் இங்கிட்ட எங்கிட்ட தெரியல ஜூம் எப்படி பண்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த இருக்கா இல்லை இல்லை கையை விடு இந்த இருக்கா இது ஜூமை தள்ளுறது இது வந்து ஜூம் பண்ணுறது ஓகே என்னடா பாட்டு போடுறான் கொஞ்சம்டா ஆ கொஞ்சம் போத ஜூம் பண்ணு இங்கிட்ட அங்கிட்டு ஆ ஓகே 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 ஆ சரி ரைட்டு கேமரா வேணா நீ போட்டு என்னடா பண்ணு சின்ன பிள்ளை மாமி கொஞ்சம் என்னமா சீட்டை போடுங்களாடி எல்லாம் சௌக்கியமா ஜூமை குறை ஆ அதான் குறை ஆ அவ்வளோதான் ஜூம் பண்ணு ஆ ஓகே 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 குறை ஜூமை குறை ஆ ஓகே ஓகே அப்படியே இருக்கட்டும் யார் விட்டுனா என்னது யாருக்குன்னா நம்மள்கிட்ட தான் என்ன நீ ஏய் அது ஆப்ரேட் பண்ணிட்டு என்னதான் பண்ணுறானே பார்ப்போமே ரைட்ராம் கூப்பிடா வாங்க வாங்க எல்லாருமே தெரியும். அதனாலதான் இந்த பகவத்கீதையினுடைய முக்கியத்துவம் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ அதனாலதான் இந்த பகவத்கீதை ஜெயந்தி வந்து இங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்களுக்கு அப்புறம் முடிவு பண்ணி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை சேர்ந்த சுவாமி சர்வாத்மானந்தா சுவாமி வந்து வந்திருக்காங்க. ஸோ
ஸோ அவங்க வந்து ஆக்சுவலா இந்த பகவத்கீதை வந்து எல்லா மக்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இங்க சில புத்தகங்கள் கொடுக்குறாங்க. சரி, இப்ப சில ஸ்லோகங்கள் அவர் சொல்லி அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்பாரு. இன்றைய நிகழ்வே வந்து பகவத்கீதா ஜெயந்தி தான். ஸோ அதனால இந்த நிகழ்வுல எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்ம வந்து அந்த பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதோட ரொம்ப முக்கியம், இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி எல்லாருக்குமே தெரியும், பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள். ஸோ இந்த நாள்ல பெருமாள் வாயிலிருந்து வந்த பகவத்கீதை, இந்த ஒரு அற்புதமான இந்த பகவத்கீதையோட ஸ்லோகங்களை கேட்கறதுக்கு நம்ம எல்லாருமே புண்ணியம் பண்ணியிருக்கோம். சுவாமிஜி அவர்களை வந்து பேசுறதுக்கு வரவேற்கிறேன். சாய்ராம். கலகோஷம் கொடுக்கலாம். நமக்காக அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நமது யோகா மாஸ்டர், நமது குருஜி நெக்ரேஜி அவர்களை மேடைக்கு வந்து அவருக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சால்வை அறிவிக்கப்படுகிறது சுவாமிஜி அவர்களுக்கு. சூப்பர், ரொம்ப நன்றி இந்திரஜி. அதே போல நம்ம யோகா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம எக்ரேஜிக்கு ஒரு சின்ன மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. சங்கர் சார் அவர்கள் அவருக்கு ரொம்ப நன்றி. சுவாமிஜியோட உரையை நம்ம கேட்கலாம். Gita Jayanti is advent of Bhagavad Gita. Today we start first with the Kirtan, and then I will give you some small introduction and important slokas of Bhagavad Gita. Yashodanandana Prajajana Ranjana Jamuna Tira Vanachari Jaya Radha Madhava Jaya Kunja Bihari Krishna Krishna Hare 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 Rama 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 Hare Hare
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, அப்படியே இருக்கட்டும், நானே அட்டன் மாட்டேன். கரெக்டாக இருக்கும் அது. Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Jaya Radha Krishna Chandra Radha Krishna Chandra Radhe. Jaya Radha Madhava Radha Madhava Radhe. Jaya Radha Shyama Sundar Radha Shyama Sundar Radhe. Jaya Radha Govinda Radha Govinda Radhe. Jaya Radha Bal Gopal Radha Bal Gopal Radhe. Jaya Lakshmi Narasimha, Jaya Lakshmi Narasimha, Lakshmi Narasimha, Jaya Lakshmi Narasimha. Jaya Krishna Balaram, Krishna Balaram, Krishna Balaram, Jaya Krishna Balaram. Jaya Gauranitai, 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 Jaya Gauranitai. Jaya Jaya Prabhupada, 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 Jaya Jaya Prabhupada. Nitai Gaur Hari Bol, Hari Bol, Hari Bol, Nitai Gaur Hari Bol. நானே அடிக்காமல் இருக்கேன்ல. Jai Om Vishnupat Parvacharya Acharya Vachananda Tribhante Bhaktivedanta Swami Shri Prabhupada जी महाराज की आज के भगवत गीता उत्सव की जयंती की मोक्षदा एकादशी की वैकुंठ एकादशी की अनंत कोटि वैष्णव की निताय को अभिनंदन दें। Srimad Bhagavad Gita, spoken by Lord Krishna himself to Arjuna in the battlefield of Kurukshetra in Dwarka Yuga. பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து சொன்னது. திராபதி யுகத்துல குருக்ஷேத்திரத்துல வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னார்.
Bhagavad Gita is also called Gita Upanishad. பகவத்கீதா வந்து கீதா உபனிஷத் அப்படின்னு சொல்லப்படுது. Why do we want Bhagavad Gita, or why should we read Bhagavad Gita? நம்ம ஏன் பகவத்கீதை வந்து ரீட் பண்ணணும், நம்ம ஏன் அதை படிக்கணும்? First, Bhagavad Gita was spoken to Surya Dev, Sun God. பகவத்கீதை வந்து சூரிய தேவன் முதல்ல வந்து சொல்லப்படுது. Then it was now repeated again to Arjuna. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு வந்து Human beings have forgotten their relationship with the Supreme Lord. Why should we read Bhagavad Gita? Human beings have forgotten their relationship with the Supreme Lord. நம்மலாம் வந்து பகவானுக்கும் நம்மளுக்கும் என்ன தொடர்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம மறந்துட்டு இருக்கோம். Our original Swarupa of living entity is we are soul, Atma. அதெல்லாம் வந்து ஆத்மா. So we are qualitatively the part and parcel of the Supreme Lord. We are part and parcel of the Supreme Lord, qualitatively. நம்மலாம் வந்து பகவானோட சின்ன சின்ன பாதி அங்கங்கள். We can revive our relationship with the Supreme Lord. Then only our sufferings and our problems in life will totally mitigate, totally go away. பகவான்கிட்ட நம்ம வந்து தொடர்பு கொண்டாதான் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே போகும். So Bhagavad Gita spoken to Arjuna gives you what you have to follow in your daily life to go back to God. பகவத்கீதையில என்ன சொல்லிருக்குன்னா நம்ம வந்து அதெல்லாம் பகவத்கீதையில இருக்க எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம திருப்பி வந்து கடவுள்கிட்ட வந்து நம்மளால போக முடியும். Instruction. There are certain instructions given for everybody to follow. நம்ம நடைமுறை வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாமே பகவத்கீதையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. Those instructions are in the form of slokas. அந்த நடைமுறையில் உள்ள கடைபிடிக்க வேண்டிய எல்லாமே வந்து ஸ்லோகாவளியில வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. There are total 700 slokas in Bhagavad Gita. 700. பகவத்கீதையில வந்து 700 ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டுள்ளது. Today we are just giving you an introduction to Bhagavad Gita, so it is not possible to discuss all, but I will tell you some very important 5 slokas from Bhagavad Gita and that translation also. பகவத்கீதையில இருந்து ஒரு 5 ஸ்லோகம் மட்டும் நமக்கு சொல்லுவாங்க. அதோட அர்த்தமும் பொருளையும் அவர் சொல்றாரு. Chapter 2, contents of the Gita summarized. Sloka number 16. This is a very important sloka. Please pay attention. Nasto vidate bhavo, na bhavo vidate satah. Ubhyorapi tusto astva vanyosva darshibhiha. எல்லாரும் கொஞ்சம் கவனமா கவனிப்பீங்களா? The meaning of this is
who are seers of the truth have concluded that of the non-existent, that is, non-existent is what I just now spoke to you. We are the soul, we are not the body. So non-existent is the material body. There is no endurance, means there is no life. And of the eternal soul, there is no change. Atma, there is no change in the Atma, but body, from a child to the old age, there is a change in that. And after the death, the soul takes another body depending upon one's karma. உடல் வந்து நம்மளுக்கு கிடையாது, இந்த ஆத்மா தான் நம்ம. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல இந்த ஆத்மா இந்த உடல் எடுக்கும், அப்புறம் வயசாகும், அப்புறம் கல்யாணம் பண்ணுவோம், அப்படியே முழுமையாயிரும். அடுத்து நோய் வாய்ப்பட்டு நம்ம திரும்பி இறந்து போயிடுவோம். திரும்பி இந்த ஆத்மா என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு பண்ண கர்மா, நம்ம பண்ண வாழ்க்கையில தகுந்த மாதிரி இன்னொரு உடல் சேரும். அது பேர் தான் இந்த வாழ்க்கை. ஆக்சுவலா நம்ம என்ன நினைக்கும் அப்படின்னா, நம்ம இந்த உடல் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. நம்ம இந்த ஆத்மா, அதுதான் சொல்ல வராங்க. Text 17. Avinashi tu tadviti na sarvamidam tatam vinashamavyavyasya na kichit kartum arhati. That which pervades the entire body, you should know to be indestructible. Indestructible means no nasha. No one is able to destroy that imperishable soul. That is we call Atma. That is there in the entire body. That which is indestructible. உடல் வந்து யார் வேணாலும் அழிக்கலாம், திரும்பி எடுத்துக்கலாம். பட் இந்த ஆத்மா வந்து என்னன்னா, அழிவற்றது இந்த ஆத்மா. Another important sloka, very very important. Text number 47, same chapter 2. Karmanivadikaraste ma phaleshu kadachana ma karma phaleturbhuma te samvastva karmani. The meaning is you have a right to perform your prescribed duty, but you are not entitled to the fruits of action. Never consider yourself the cause of the results of your activities and never be attached to not doing your duty. ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை மட்டுமே உனக்கு செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் செயல்களின் பலன்களை உனக்கு அதிகாரம் இல்லை. அப்படின்னா உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை மட்டும்தான் நீ செய்யணும். அந்த கடமையை செஞ்சுட்டு அந்த பலனை வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து உன்னை செயல்களின் விளைவுக்கு உன்னை காரணமாக ஒருபோதும் எண்ணாதே அப்படின்னு சொல்றோம். உன்னோட செயலுக்கு வந்து ஒரு செயல் செய்யறோம், அதோட காரணம் நீ தான் அப்படின்னு ஒருபோதும் எண்ணக்கூடாது. கடமையை செஞ்சுட்டு அந்த பலனை எதிர்பார்க்கறது அது பேர் செயல் கிடையாதுன்னு சொல்லுறாங்க. கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே அப்படின்னு சொல்றாங்க. So Arjuna is instructed, you are not supposed to run away out of the battlefield. You do your duty, but do not expect any result out of that. Daily we do the activities. So it is as per what the karma is, so will be the result. போரிடும் போது அவங்களுக்கு பயமா இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, நான் சன்னியாசம் வாங்கி நான் போயிடுறேன், இந்த போர்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட கடமையை நீ செய்ய, பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காண்டி நம்ம ஒரு செயல் செய்யறோம், அந்த செயலை செஞ்சுட்டு திரும்ப பலனை வந்து எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்ல வராங்க. Do your duty with expectation of the result, you enter into bondage. Bondage means baddha. You become attached to that. உன்னோட கடமையை மட்டும் நீ செய்ய, அதோட பலனை எதிர்பார்க்காத. அப்படி பண்ணினா நீ அதோட பந்தம் கொண்டுக்கிற அப்படின்னு அர்த்தம். ஒரு செயல் செய்யறோம், அது திரும்ப நம்ம எதிர்பார்த்து தான் நம்ம பண்றோம். அதை எதிர்பார்க்காம நம்ம எந்த செயலுமே பண்றது கிடையாது. அதனால என்ன சொல்ல வராங்கன்னா, உன்னோட கடமையை மட்டும் நீ செய்ய, பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றாங்க. Best point of doing your karma activities, best point. You do your duty. One work you have in one day, from morning to evening, you have so many work. Finish one work, you detach yourself from that work. You be ready for the second work. Again you do your work without any result, sincerely, concentratingly. Again detach for the third work. Like that, moment you detach, you attach yourself with the remembrance of Krishna.
அப்படின்னு சொன்னோம்னா அதை விட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம திரும்பி வந்துடணும். திரும்பி நம்ம அடுத்த செயலை தொடரணும். இப்படி ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னும் அது பண்ணணுமே இது பண்ணணுமே அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. ஒரு செயல் செய்யறோம்னா அந்த செயலை செஞ்சுட்டு திரும்பி நம்ம வெளியில வந்துடணும். அந்த செயல திரும்பி அடுத்த செயலுக்கு நம்ம தயாராகணும். அதுதான் சொல்லுவோம். Another important sloka which everybody must do in life. Everybody. Chapter number 4, Transcendental Knowledge, sloka number 34. Just try to learn the truth. Try to learn the truth. Truth means Satya. By approaching a spiritual master, Guru. Inquire from him submissively and render service unto him. The self-realized soul can impart knowledge. Your Guru is a self-realized. All Gurus are self-realized souls. They can impart knowledge to you because they have seen the truth. They are near to the truth. என்ன பண்றது அப்படின்னா ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் வினாக்களை எழுப்பி அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டதற்கான தன்னுருவு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். அப்படின்னா நம்ம யார்கிட்டயாவது போய் கேட்கிறோம் அப்படின்னா அதை நான் உடனே நம்பிடக்கூடாது. ஆன்மீக குருவை அணுகி அவங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு அதை செய், அவங்களுக்கு தொண்டு செஞ்சு அவங்களுக்கு இருந்து நம்ம கற்றுக்கணும். ஏன்னா உண்மை பக்கத்துல இருக்காங்க. இப்போ யார் சொன்னா நம்ம நம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல வரோம். Such a spiritual master should be accepted in full surrender. How you will serve? You have to serve him. How you will serve? You have to surrender. Surrender to Guru. You be under the instructions of a Guru and your whole life will be on the right path. அருவி அவங்க கிட்ட போய் சரணடைவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அவனுக்கு சரியான வழியை காட்டுவாங்க. Asking Krishna one question. Chanchalami mana Krishna pramadi balvadadam tasyaham nigraham manye vayurimtu dushkaram. What is asking? What Arjuna is asking Krishna? For the mind is restless, turbulent, obstinate and very, very strong. What is very strong? Oh Krishna, and to subdue this mind, I think, is more difficult than controlling the wind. அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். கிருஷ்ணரே, மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்தமாயிருக்கிறது. வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமாக எனக்கு தோன்றுகிறது. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, அந்த மனசை கட்டுப்படுத்த எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த காற்றை கூட கட்டுப்படுத்திடலாம் போல. இந்த மனசு வந்து ரொம்ப குழப்பமா Mind is very strong and obstinate. That's why it sometimes, even if you are very, very intelligent, your mind is not allowing you to have the right decision. Any man in the world, any man or woman in the world has to live their life and fight so many of the day-to-day problems. But it's very difficult to control the mind, to take care of that problem or some difficult situation. எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஒரு விஷயம் நம்ம கரெக்டா பண்ண முடியுதா அப்படிங்கிற மனம் வந்து ரொம்ப குழப்படிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல நம்ம மனசு வந்து நிற்காது. இந்த ஒரு செயல் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கடுத்து நம்ம அதை திரும்பி இப்படி மாறி யோசிச்சுட்டே இருக்கோம். அதான் சொல்லுவாங்க. Chaitanya Mahaprabhu, the golden avatara, has said that best way to control the mind is to chant the Hare Krishna Mahamantra. இந்த கலியுகத்துல ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. அந்த அவதார பேர் என்னன்னா சைத்தன்ய மகாபிரபு. அவர் என்ன சொல்றாரு, இந்த மனதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மகாமந்திரத்தை சொல்றாரு. என்ன மகாமந்திரம்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 108 தடவை ஒரு நாளைக்கு சொன்னீங்க அப்படின்னா மனதை வந்து நமக்கு ஈஸியா கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. Mahaprabhu in Kalyuga Avtara, he has spoken that. But when Arjuna has spoken to Krishna in Dwapara Yuga, what Krishna replied?
असंशयम महाबाहो मानो दुर्निग्रह चलम अभ्यासेन tu kaunteya vairagyam cha guyate. The meaning of this is, it is undoubtedly very difficult to control the restless mind. Krishna accepted Arjun's question. But it is possible to control your mind by suitable practice of Krishna consciousness and, just now I said, by detachment. என்ன பதில் சொல்றாருன்னா, வளம் பொருந்திய புயல்களில் உடைய புத்தியின் மகனே, அமைதியற்ற மனதை அடக்குவது சந்தேகமின்றி மிகவும் கடினமே. ஆனால் தகுந்த பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மனதை கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா நீ எதோட செய்யணும், அதோட பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் இந்த செயல் ஒரு செஞ்சோம்னா அதை நம்ம ஈஸியா மனதை கட்டுப்படுத்திடலாம். ஒரு செயல் செய்யறோம்னா அதை ஆசைப்பட்டு நம்ம அதோட பலனை எதிர்பார்த்து தான் நம்ம பண்றோம். அப்படிதானே? இப்ப என்ன ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா அது பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரோம். Krishna consciousness, the mind is automatically always remaining with the Lord. How you will say, how we will do that? So there are 9 processes of devotional service. Devotional service means seva. 9 processes of devotional service. இந்த மனசை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு 9 ப்ராசஸ்கள் உண்டு, 9 நவபக்திகள் உண்டு. श्रवणम कीर्तनम स्मरणम पादसेवनम अर्चनम वंदनम यम दास्यम आत्मनिवेदनम. Kirtanam Smaranam. Padasevyam Vandanam Archanam. Sakyam Dasyam Atma Nivedam. These are the 9 now-doing bhakti process. Process means what? You go to a temple, any temple, so many departments is there. Cooking, Bhagwan, mala, preparation, cleaning, Vandanam, Archanam, Puja, Arati. Kirtanam is the best part in temple as well as in the house. Anywhere you go, Kirtanam is very easy. You say Mahamantra, that is the japa you do. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram. Kirtanam automatically makes your mind on the Lord. That is best part of detachment. Otherwise, mind is always in the material world, doing so many work continuously. And that's why I said you do one work and you detach. Again do another work, again you detach and do your devotional service. That is good. Shravanam, Kirtanam, Smaranam, Padasevanam, Archanam, Vandanam, Sakiyam, Dasyam, Atmanivedanam. Shravanamna பகவானோட புகழை பத்தி கேட்கறது, அதெல்லாம் ஸ்ரவணம்னு சொல்லுவாங்க. கீர்த்தனம் பகவானை பத்தி பாடல் பாடுறது. ஸ்மரணம் பகவானை நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அதுல பகவானை ஞாபகம் வச்சுட்டே நம்ம பண்ணணும். அந்த செயல் மொழியை ரொம்ப ரிஸ்காக. பாதசேவனம் பகவானோட தாமரையான பாதங்களை சர்வ் பண்றது பாதசேவனம் அப்படின்னு சொல்றது. அர்ச்சனம் வந்தனம் ரெண்டுமே பகவான் ஆரத்தி அந்த மாதிரி பண்றது எல்லாமே அர்ச்சனம் வந்தனம். சக்கியம்னா என்னன்னா பகவானோட ஃப்ரெண்ட் ஆகும். நம்ம நம்மளோட எந்த ஹோப் மேல நம்பிக்கை மேலனா பகவான் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட் ஆகட்டும் நம்ம எல்லாம் சொன்னோம்னா அவர் கேட்பாரு. நமக்கு அதோட ஆன்சருமே நமக்கு சொல்வாரு. தாசியம் நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா நம்மளுக்கும் பகவானுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னா நம்ம பகவானோட சேவகர்கள். நம்ம பகவான் இங்க இந்த மனித உடல் கொடுத்துட்டோம்னா பகவானோட சேவகர்கள் நமக்கு பகவான் சேவை செய்யறதுக்கு நம்மளுக்கு இந்த உடல் கொடுத்துருக்காங்க. ஆத்ம நிவேதனம் எல்லாமே பகவான் தான், பகவானுக்கு தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறது இந்த 9 நவநீத பக்தி. இதை நம்ம எப்பவுமே கடைபிடிக்கணும். Food for the body. Most important for body.
Correct? What we call prasad? Prasad is food? No. Prasad is not only food. Prasad is one type of, food prasad is one type of prasadam. Whatever you get from Krishna, everything is prasadam. Starting from the prana, the breath you take, everything is prasadam in life. But when you eat the food for the body, so what you offer to the Lord, bhoga, which we call bhoga. What is that bhoga? That is given in chapter 9, sloka 26. Patram pushpam phalam toyam yo me bhakta prayachati tadaham bhakta paratam ashnami pratatmanaha. If one offers me, Krishna is telling Arjun, if one offers me with love and devotion, a leaf, a flower, a fruit or water, I will accept. 4 things Krishna accepts. Patram pushpam phalam toyam. Patram, tulsi. Pushpam, flower. Phalam, fruits. Toyam, jala. Offering it with love and devotion. You should have the prema towards the Lord, affection, devotion towards the Lord. So, everybody, please remember that whatever food you cook in the house, please offer it to the Krishna, make it a prasad and then eat. நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாரு அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க அவ்வளவு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு பூவோ இல்ல ஒரு இலையோ இல்ல ஒரு தண்ணியோ அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அன்புடனும் பக்தியுடனும் கொடுக்கணும். நம்ம ஒரு சிலவட்டெல்லாம் பாத்தீங்கன்னா மரியாதை இருக்காது, பக்தி இருக்காது. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஏதோ கொடுத்தோமா வச்சுட்டு வந்தோமா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இலை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு தண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல, பக்தியுடனும் அன்புடனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. After speaking the entire Bhagavad Gita to Arjuna, Krishna is telling 2 important things to do it. Most important 2 things. Chapter 18, 65 and 66. Manmanabha madbhakto madhaji magna maskuru mame veshesi satyamte prasinjane priyo asime. Always think of me. Become my devotee. Worship me and offer your homage unto me. Thus you will come to me without fail. He is promising you. Krishna is promising you will come to me without fail. I promise you because you are my very dear friend. This is Krishna is telling Arjuna. இந்த பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டு அதுக்கடுத்து கடைசி 2 ஸ்லோகம் மட்டும் சொல்றாங்க. என்னன்னா, எப்போதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாக ஆகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. இவ்வாறு நீ என்னை வந்தடைவது என்பதும் ஐயம் இல்லை. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா அர்ஜுனன்ட்ட, நீ எப்போ எனக்கு வணக்கம் சமர்ப்பி, என்னை பத்தி நினைச்சுட்டே இரு. நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீ என்கிட்ட வந்து அடைய மாட்டேன் அப்படிங்கிறது பயப்பட நீ தேவையில்லை. நீ என்னோட மிகவும் நண்பனான அந்த சத்தியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். பகவான் வந்து நம்ம சத்தியம் பண்றாரு நம்ம கிட்ட. என்ன அப்படின்னா, நீ வந்து என்கிட்ட வந்துருவ. என்ன பண்ண அப்படின்னா, நீ என்னை பத்தி நினைச்சுட்டே இரு, என்னோட பக்தனாக அப்படின்னு சொல்றான். அப்படி நம்ம பண்ணோம்னா பகவான் கிட்ட போய் சேர்றதுக்கு நம்மளுக்கு வந்து பயப்பட தேவையே இல்லை. பகவான் வந்து நம்ம கிட்ட சத்தியம் பண்றாரு. Krishna is promising you that you will come to me. And everybody should follow this in life. என்ன சொல்றாங்கன்னா, எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டும் சரணடைவாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன், பயப்படாத அப்படின்னு. பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா பாவங்களையும் நான் உன்னை விடுவிக்கிறேன். நீ என்கிட்ட வந்து சரணடைஞ்சு நான் உன்கிட்ட எல்லா பாவங்களையும் நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க. The most important, sarva dharman parityajya mam ekam sharanam vraja aham jam sarva papebhyo
Mokshayashyami ma suchaha. Abandon all the varieties of religion and just surrender unto me. Just surrender. I shall deliver you from all sinful reactions. Do not fear. Surrender to me. Do not fear. Don't get any fearful reactions by surrender unto Krishna. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டும் சரணடைவாங்க. உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன், பயப்படாதே. அதுதான் சொல்றான். நீ வந்து என்கிட்ட சரணடைஞ்சிட்டேன், நான் உன்னை எல்லா பாவங்களையும் நான் உன்னை விடுவிக்கிறேன், என்ன பயப்படாத அப்படின்னு சொல்ல வரேன். Everybody is doing some or the other work in life, either in the house or in the office or everywhere, either in the business or seva or service or occupation, anywhere. What if that position in your social order, whatever you are doing, if it doesn't come to the point of Krishna consciousness, all your activities you are doing are in vain. You are wasting your time. நீங்க வீட்லயே வேலை பார்க்குறீங்க, வெளியில போய் வேலை பார்ப்பீங்க, எல்லா இடத்துலயும் வேலை பார்ப்பீங்க. அந்த வேலை வந்து நம்ம கிருஷ்ணன் கிட்ட பகவான் கிட்ட தொடர்பு அது பண்றதுக்காக மட்டுமே நம்ம செயல்படுத்தணும். என்ன பண்றதுனாலும் சரி, அது கிருஷ்ண உணர்வு செய், பகவானோட உணர்வை செய் அப்படின்னு சொல்றாங்க. வீட்லயே வேலை பார்க்குறோம், நம்ம ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறோம், அந்த வேலை பார்க்குறோம், அந்த வேலை பார்க்குறோம். அது எல்லா வேலையும் நம்ம என்ன பண்ணணும்னா பகவான் நினைச்சு பண்ணுவோம். அவங்கள பத்தி நம்ம பண்ணோம்னா ரொம்ப பூர்த்தி அடைவோம் அப்படின்னு சொல்றாங்க. So the dharma of the Kali Yuga is Sarva Dharma Parityajya Mamekam Sharanam Vraja. This is the real dharma. Surrender unto the lotus feet of the Lord and the Guru. And the bhakti is to surrender to Krishna, do his seva. All 9 matters already spoken. So bhakti is that, and dharma is surrender unto the lotus feet of the Guru and Gauranga, that is the Lord. அக்கா எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பகவான் கிட்ட சரணடைஞ்சோம், நம்மளோட பாவங்கள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. பயப்படாதீங்க, பகவான் கிட்ட சரணடைஞ்சோம், பகவானை நம்பி எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. Is most important, as I already spoken, that you have to have a guru in your life. Without guru, the surrender is very, very difficult. So keep this in mind, to always have a guru, do the seva of him, and then go back to God. நம்ம வந்து ஒரு ஆன்மீக குருவை தேடிக்கணும், அவங்களோட சரணடைஞ்சணும், அவங்க கிட்ட சேவை பண்ணணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற செயல்களை நம்ம பண்ணணும், பக்தி பண்ணணும். இப்படி பண்ணோம்னா நம்ம பகவான் கிட்ட கண்டிப்பா போயிடலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. So I end my small lecture. I hope everybody has understood so many points which has been given today. And everybody please recite 3 times Mahamantra along with me. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Thank you very much. God bless all of you. And please try to remember all these Bhagavad Gita points. Very, very important in everybody's life. ஒரு பொண்ணுக்கு குறைஞ்சிச்சுடா. எத்தனை நேரம்லாம் பிரபு என்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சுவாமி சர்வாத்மானந்தா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஸோ நமக்காக இவ்வளோ தூரம் எஃபோர்ட் எடுத்து இங்கே வந்து பகவத்கீதாவோட முக்கியமான ஸ்லோகங்கள் அனைத்தையும் நமக்காக கூறி அதனுடைய விளக்கத்தையும் சொல்லி சுவாமி வந்து இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு செயலாற்றிருக்காங்க. அவருக்கு நமது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
சுவாமி வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு பிரசாதம் கொடுக்கணும்னு பிரியப்படுறாங்க. ஸோ எல்லாருமே வரிசையா வந்து சுவாமிஜி கிட்ட ஒரு பிளஸிங் வாங்கிட்டு நீங்க வந்து பிரசாதம் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் உட்காருங்க. ஒரு 2 ஈவெண்ட் மட்டும் இருக்கு. ஒரே ஒரு டான்ஸும் ஒரு சாங் இருக்கு. அதோட நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? அப்படியே பிரசாதத்தை வாங்கிட்டு அங்க போய் உட்காந்துட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, டான்ஸ் இங்கே நடக்கும் போது ஏன்னா கொஞ்சம் ஹைட்டா இருக்காங்க, நம்ம நிறைய இந்த தோரணம்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால வந்து எல்லாருமே அந்த படியில உட்காந்துட்டீங்கன்னா டான்ஸ் ஆடுறவங்க இங்கே ஆடுவாங்க. பீகாக் டான்ஸ் அகாடமில இருந்து ஒரு பிரசாதம் வாங்கிங்க. பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே அந்த படியில போய் உட்காந்துருங்க. சும்மா நோண்டிட்டே இருக்கிறது உடனே பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி தியானகம்யம் வந்தே விஷ்ணு பவபயம் சர்வலோகைநாதம் நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. ಕಿಣಾಂಗುತಕಜಂ ಧರಿಕಿಟತಕಧಿಕಿಣಾಂಗುತಕಜಂ ಧರಿಕಿಟತಕತುಂ ಕಿಣಾಂಗುತಕಜಂ ಧರಿಕಿಟತಕಣಂ ಕಿಣಾಂಗುತಕಜಂ ಧರಿಕಿಟತಕ ತಕ್ಕಿಣಾಂಗುತಕಜಂ ಧರಿಕಿಟತಕಧಿಕಿಣಾಂಗುತಕಜಂ ಧರಿಕಿಟತಕದುಂ ಕಿಣಾಂಗುತಕಜಂ ಧರಿಕಿಟತಕಣಂ ಕಿಣಾಂಗುತಕಜಂ ಧರಿಕಿಟತಕಧಿಕಿಣಾಂಗುತಕಜಂ ಧರಿಕಿಟತಕಧಿಕಿಣಾಂಗುತಕಜಂ ಧರಿಕಿಟತಕದುಂ ಕಿಣಾಂಗುತಕಜಂ ಧರಿಕಿಟತಕಣಂ ಕಿಣಾಂಗುತಕಜಂ ಧರಿಕಿಟತಕ್ತಾಂ ತಟ್ಟಿತ್ತಧಿಮಿತ್ತಧೀಂ ತತಗತಧಿಮಿದತ್ತೋ ತಗದಿಗುದಜಂ ತಟಿಟತಾಂ ಅಧಿಗಿಣತಂ ತಾಂ ತಟಿತಧಿಮಿತ್ತಧೀಂ ತತಗತಧಿಮಿದತ್ತೋ ತಗದಿಗುದಜಂ ತಟಿಟತಾಂ ಅಧಿಗಿಣತಂ ತಾಂ ತಟಿತಧಿಮಿತ್ತಧೀಂ ತತಗತಧಿಮಿದತ್ತೋ ತಗದಿಗುದಜಂ ತಟಿಟತಾಂ ಅಧಿಗಿಣತಂ ಏನ್ ಪಳ್ಳಿ ಕೊಂಡೀರೈ ಶ್ರೀರಂಗನಾದ ಏನ್ ಪಳ್ಳಿ ಕೊಂಡೀರೈ ஏன் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீரங்கநாதா ஏன் பள்ளி கொண்டீரையா தத்தித்தகனகஜம் தரிக்கிட்டதகதாம் தஜம் தஜம் ததிகணது தகதித்தகனகஜம் தரிக்கிட்டதகதாம் தஜம் தஜம் ததிகணது தத்தித்தகனகஜம் ததிகணது தகதித்தகனகஜம் ததிகணது ததிகணது கணதுதா ததிகணது கணதுதை ததிகணது கணது ஏன் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீரங்கநாதா ஆம்பல் பூத்த ஜெய பருவதமாடுவிலே அவதரித்த இரண்டாற்ற
மனது நடுவில் ஏன் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீரங்கநாதா. கௌசிகன் சொல் உரைத்ததற்கோ அரக்கி குலைலம்பு தெரித்ததற்கோ ஈசன் வில்லை முறித்ததற்கோ பரசூராமனூரன் பறித்ததற்கோ மாசில்லாத மிதிலேசன் பெண்ணுடனே வழி நடந்த இளைப்போ ஊசில்லாத குகனோடத்திலே கங்கை துறை கடந்த இளைப்போ ஈசுரமும் சித்திரகூட சிகரக்கல் மிசை கடந்த இளைப்போம் காசினி மேல் மாரீசனோடிய கதி தொடர்ந்த இளைப்போடி களைப்போ தேவியை தேடி இளைப்போ மதங்கள் ஏழும் துளைத்தோ கடலை கட்டி வளைத்தோ இலங்கை என்னும் காவல் மாநகரை இடித்த வருத்தமோ ராவணாதிகளை அடித்த வருத்தமோ ஏன் பள்ளி கொள்ளையா ஸ்ரீரங்கநாத சபகத பகதி பகாரி அதிக பத சத பகதி ಗರಿ ಪಗ ಗಧ ಪಸದ ಗರಿ ದಿ ಸದ ಸದ ಸಪಗ ಪಗರಿ ಏನ್ ಪಳ್ಳಿ ಕುಂಡಿಯ ಶ್ರೀರಂಗನಾಥ. ಮಧುರೈಲೇ ಬರಿ ಓ மதுரையிலே வரும் களையோ முதலை வாய் மகனை தரும் பெருங்களையோ முதலை வாய் மகனை தரும் பெருங்களையோ எதிர் எருதை பொருட்களையோ கன்றை எடுத்தறிந்த பெருங்களையோ புதுவையான முலையுண்டு பேயும் போக்கியலு தீரோ புதுவையான முலையுண்டு பேயும் போக்கியலு தீரோ அதிர ஓடி வரும் குருவி வாயை இரண்டாக்கியலு தீரோ அதிர ஓடி வரும் குருவி வாயை இரண்டாக்கியலு தீரோ புதிசை ஆயர்களை காக்க வேண்டி மலை தூக்கி அழுத்தீரோ புதிசை ஆயர்களை காக்க வேண்டி மலை தூக்கி அழுத்தீரோ சதிசை காலினால் காளிங்கன் மணி முடி தாக்கி எழுத்தீரோ சதிசை காலினால் காளிங்கன் மணி முடி தாக்கி எழுத்தீரோ மருதும் சாத்தோ ஆடு மாடுகள் நீத்தோ சகடூருளை தேய்த்தோ கஞ்சனுயிரை மாய்த்தோ அர்ஜுனனுக்காய் சாரதியாய் தேர்விடித்த வருத்தமோ போரிலே சக்கரம் எடுத்த வருத்தமோ ஏன் பள்ளி கொண்டியா ஸ்ரீரங்கநாத சாத பகத பகதி பகாரி பத சத பகதி பகதி பக கத பசத கரி தி சத சத பத பக பகரி ஸ்ரீரங்கநாதா. ஸ்ரீரங்கநாதா நானே சத்தியம், நானே பரிபூரணம். முதலும் நானாவே, முடிவும் நானாவே. அக்ஷரங்களில் ஆகாரம், வேதங்களில் சாமவேதம். தேவரில் இந்திரன் நான், புரோகிதரில் பிரகஸ்பதி நான்.
வெளியில் ஓங்காரம் நான், யஜ்யத்தில் ஜபமும் நான், விருட்சங்களில் பவித்திர அரசமரம், அடையும் அனுபவங்கள் நான், அறிவும் நான், சாந்தம் அதோடு பொறுமை, உக்கிரமும் நான், யம தர்மனும் நான், பொழியும் வருணன் நான், தடை தகர்க்கும் வாயுவும் நான், இறைவன் ராமர் நான், பவித்திர கங்கை நான். ओके जूम करो ओके